ரிசல்ட் ஏற்படும். இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்தை ஒரு நாளைக்கு ஒதுக்கி யாராவது ஒருத்தருக்கு இந்த ஷிர்க்கை பத்தி பேசணும், தாவா பண்ணணும், ஷிர்க்ல இருந்து அவங்க விடுபடுவதற்காக வேண்டி மார்க்கத்தை பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சா இந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை நான் ஒரு தனி நபராக இருந்து கொண்டு நினைக்கிறேன் எவ்வளவு பேருக்கு என்னால் அந்த தாவா பண்ண முடியும். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர்கிட்ட போய் அவர் நிறையாக்க போனாங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்லுவேன். எங்க கடைக்கு வர்ற யாரு ஒரு வியாபாரி யாராவது கடைக்கு வர்றாரு, வர்றவற்றை கொஞ்சம் நேரத்தை வரைக்கும் சொல்ல முடியும். ஒரு ஆள்கிட்ட சொல்லுவேன், 2 ஆள்கிட்ட சொல்லுவேன், 5 ஆள்கிட்ட சொல்லுவேன். தனி நபராக இருந்தா அதே நம்ம ஒரு டீமா சேர்ந்து கொண்டோம், ஒரு நிர்வாகியாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அப்ப என்ன ரிசல்ட் ஏற்படும்? சாதாரண மனுஷராக இருந்து கொண்டு ஒரு ஆளுக்கு 1 மணி நேரத்துல தாவா செய்தனால் ஒரு கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக வந்துவிட்ட பிறகு அந்த 1 மணி நேரத்துல 1000 பேருக்கு தாவா பண்ண முடியும். பண்றமா இல்லையா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில அற்புதமா ஏதேனும் ஒரு இஸ்லாமிய கருத்துக்களை சொல்லிடுறோம். எப்படி சொல்ல முடிஞ்சது? தனி மனுஷனா இருந்தது 1000 பேருக்கு சாத்தியமா? கூட்டமைப்பா இருக்க போய் நீ விளம்பர வேலை பாரு, நீ மைக் செட் பாரு, நீ வாகன ஏற்பாடு பாரு, நீ ஒரு வேலையை பாரு, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரித்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சு திடல்ல 1000 பேர் கொண்டு உட்கார வச்சாச்சு. பேசுறவர் 1 மணி நேரம் பேசுறாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது அதிகமான மக்கள் குறைந்த வேலையை செய்து அதிக பயனை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான முறையில மக்களிடத்துல தாவா செய்யலாம். அது மட்டும் இல்ல, தனிநபரா தாவா செய்ய அப்படின்னு சொன்னா அதை அதனுடைய எதிர்ப்புகளை கடைசி வரைக்கும் என்னால தாங்க முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியாது. பிரச்சாரம் ரொம்ப பிரச்சனை வரும், அடிச்சு தூக்கி ஆட்சியில் போட்டுட்டான், மறுநாளே பிரச்சாரத்துக்கு சமாளி கட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு ஊருக்கு போனோம், எத்தனை ஊர்ல போய் அடி வாங்கிட்டு செம்பா அடிக்கிறோம். இன்னைக்கு எப்படி நிற்க முடியுது? இத்தனை ஊர்ல அடி வாங்கி நிக்காங்க, எப்படி முடியுது? அடிப்பட்ட உடனே தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் போடுற 4 பேர் இருந்து இல்லை அடிச்சுட்டானுயா, போச்சா போட்டு அடிச்சு விட்டு காலி வண்டான உள்ள இருக்குது. பயங்கர வீதி, பயங்கரமான பிரச்சனை. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆளாவது வந்து சேர்ந்தான். அது தூக்கி வந்து ஆஸ்பத்திரி போடு, மருத்துவம் பாரு, அதை பாரு, இதை பாரு, நல்ல குளுக்கோஸ் ஏற்றி இப்போ திரும்பலாம், மீண்டும் எவ்வளவு அடிக்கிறான்னு பார்த்துருவோம். அப்போ நம்ம தனிநபராக இருந்தால் தொடர்ச்சியா செய்ய முடியாது. அதுல ஏற்படுற பிரச்சனைகளை கடைசி வரைக்கும் என்னால் ஏற்றி நிற்க முடியாது. கூட்டமைப்பா இருந்தோம்னா அதை எனக்கு தோல் கொடுப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். அநியாயமா அடிக்க வரும்பொழுது பாதுகாப்பா நிக்கலாம். என்னடா தப்பு பண்ணணும், போலீஸ்காரங்களுக்கு உள்ளதுக்கு வைப்பான். நம்ம போய் இந்த ஃபைட் பண்ணுவோம், ஏன் உள்ள வச்சேன்? நான் ஒரு ஆள் சொன்னோம்னு சொன்னா உள்ளத்துக்கு வச்ச பிறகு என் பேச்சு எடுபடாது. உள்ளத்துக்கு வச்ச பிறகு போலீஸ்காரன் பூத்துக்காலால மிதிப்பான், அதுதான் வாங்கி கிடக்கும். ஆனா நீங்க 10 பேரா இருந்தா என்ன ஆகும்? ஒரு பேரை உள்ள வச்சாங்கன்னா 9 பேர் வெளியே சண்டை. ஏன் உள்ள வச்சேங்கால? அவர் என்ன செஞ்சாரு? அவர் என்ன தப்பு பண்ணாரு? கொள்ளையடிக்க சொன்னாரா, ஏமாற்ற சொன்னாரா, பிரார் சொன்னாரா? கரெக்டா தானே சொன்னாரு. அதுக்கு நீ சன்மானம் கொடுக்கணுமா, அதை விட்டுவிட்டு ஜெயிலத்துக்கு கிடைப்பியான்னு சொல்லிவிட்டு வெளியில ஃபைட் பண்ணி தொடர்ச்சியாக நம்முடைய தாவா நடைபெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அப்ப நாம புரிந்து வைத்திருக்கிற மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்வது மீது கடமை. அந்த கடமையை சரியா செய்யணும்னா அதற்கு ஒரு கூட்டமைப்பு இருந்தால்தான் செய்ய முடியும். தனிநபராக இருந்து கொண்டு சிறப்பாக செய்ய முடியும். சிறப்பான முறையில மௌத்து வரைக்கும் கடைசி வரை நாம நீடித்த அந்த காரியத்தை செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால அந்த தேவைக்கு நமக்கு ஒரு ஜமாத்து தேவைப்படுகிறது. அடுத்து என்ன? அநியாயங்களை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்துறோம். எத்தனையோ கோரிக்கைகள் அரசாங்கத்தில் வைக்கிறோம். நான் வைக்க நினைக்கிறேன் இடஒதுக்கீடு நம்ம சமுதாயத்தில் வாங்கி கொடுக்கணும், அப்பதான் சமுதாயம் முன்னேறும். எனக்கு நல்லா தெரியுது. நான் தனிநபரா இருக்கிறேன். போய் ரோட்ல உட்கார்ந்து ஒரு பெரிய கொடியை பிடிச்சிக்கிட்டு அதை எனக்கு ஒரு பதாகையை கட்டி வச்சுக்கிட்டு தனியா நின்றுக்கிட்டு கொடுத்துரு இடஒதுக்கீடு கொடுத்துரு அப்படின்னா யார் நம்ம ரோட்ல டிஸ்டர்பா இருக்கிறான், போக்குவரத்து இடைஞ்சல் பண்ணிடுறான், தூக்கிட்டு உள்ள போனா உள்ள போட்டு சமாதி கட்டிடுவாங்க கவர்மெண்ட். ஒத்தாளா இருந்தா கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது, அப்படியே ஆளை முடிச்சு விடுவாங்க. 1000 பேரை சிறந்து கொண்டு பார்த்தோம்னா அதுக்கு கோரிக்கைக்கு வைத்து உண்டு அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும், பவர் கிடைக்கும். அப்ப இது மாதிரி நம்முடைய அநியாயங்களை எதிர்த்து போரிடுகிற போராட்டங்களாக இருந்தாலும், நம்முடைய சமுதாய நன்மைக்காக வேண்டி நாம வைக்கிற கோரிக்கைகளாக இருந்தாலும், அதை எல்லாத்தையும் சரியா செய்யணும்னா அதற்கு ஒரு டீம் இருந்தால்தான் செய்ய முடியும். இதுக்காகத்தான் நாம இந்த அமைப்பு உருவாக்குறோம். இந்த அமைப்புல தொடர்ந்து சேர்ந்த உடனே அவருக்கு நேரடியாக சொர்க்கத்துக்கு அல்ல டிக்கெட் கொடுத்துட்டான் அப்படி அர்த்தம் கிடையாது. அதுக்கான நோக்கமும் கிடையாது. இதற்கான வேலைகள் என்று சில வேலைகள் இருக்கிறது. இந்த காரியத்தை சிறப்பாக செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அதுக்கு தான் நம்ம அமைப்பு நிர்வாகத்தை உருவாக்குகிறோம். 2வது அம்சம். முதல் அம்சம் நிர்வாகம் என்பது அவசியம்.
நிர்வாகம் இல்லாமல் இயங்கக்கூடாது. ஒவ்வொரு கட்டத்திலும் ரசூலுல்லாஹ் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கித்தான் மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒண்ணு. இரண்டாவது அம்சம், அந்த நிர்வாகம் ஏன் என்று சொன்னால் நாம் அறிந்த மார்க்கத்தை பிறருக்கு அறிவிப்பதற்கும் சமுதாய போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துவதற்கும் ஒரு கூட்டமைப்பு இருந்தால்தான் அதை சிறப்பாக செய்ய முடியும். அதற்காக அந்த நிர்வாகத்தை உருவாக்குகிறோம். இரண்டாவது பாயிண்ட். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்கான்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. பாயிண்ட் நம்பர் 3, மூணாவது பாயிண்ட். இப்பதான் நம்ம நிர்வாகத்துடைய செயல்பாடுகளுக்குள்ள போறோம். நிர்வாகம் உருவாக்கியாச்சு, தலைவர் போட்டாச்சு, செயலாளர் போட்டாச்சு, பொருளாளர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. நமக்குன்னு பல வேலைகளை நம்ம செய்வோம். பல வேலைகள் நம்ம ஜமாத்துக்குன்னு சில அஜெண்டாக்களை வைத்திருக்கிறோம். எத்தனையோ வேலைகளை ஆய்வு செய்து செய்வோம். நாம செய்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் எல்லா வேலையுமே முறையான ஆலோசனையின் அடிப்படையில் நடக்கணும். பல இடத்துல கோளாறு செய்தான் எங்க வர்றாங்கன்னா, பல ஜமாத்துகள், பல அமைப்புகள், அது நமக்கு இடையிலேயே பல கோளாறுகள், ஒரு கிளை உறுப்பினர்களுக்கு இடையில, ஒரு மாவட்ட உறுப்பினர்களுக்கு இடையில எங்க விரிசல் வருகிறது அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா பல காரணங்களில் விரிசல் வருது. அதுல மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் என்னங்க ஒருத்தரையும் ஒண்ணு கேட்கறது இல்லை, அவர் ஆயிரத்தி செஞ்சுக்கிறாரு வச்சுக்கிறாரு. என்னங்க ஒன்னோட ஈடுபாடு இல்லாம இருக்கிறிய, என்ன விஷயம், யாரு கேட்கலாங்கிறிய, என்னத்தையோ பெரிய அவர் தான் பெரிய மெத்த பிடிச்ச மேலாய மாதிரி எந்தாவது முடிவு எடுக்கிறாரு, அறிவிச்சு விடுறாரு, நம்ம கருத்து தலையில சுமக்க வேண்டியதா இருக்குது என்று சொல்லி நம்மிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை என்பதைத்தான் பலரும் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, மாவட்ட தலைவராக இருக்கிறவங்க, செயலாளராக இருக்கிறவங்க தம்மோடு இருக்கிற சக நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு முறையான ஆலோசனை கூட்டத்தை கூட்டி இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கவில்லை. இது செய்தா உள்ள தலைவருக்கும் செயலாளருக்கும் இடையில டிஸ்டன்ஸ் உருவாக்குவோம், செயலாளருக்கும் பொருளாளருக்கு இடையில டிஸ்டன்ஸ் உருவாக்குவோம். அது ரொம்ப ரொம்ப கவனமா ஃபர்ஸ்ட் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், எந்த காரியத்தை செய்தாலும் முறையாக ஆலோசித்து ஆலோசனை கூட்டங்களை கூட்டி நிர்வாக மட்டத்தில் அமர்ந்து முடிவெடுத்த பிறகுதான் அது சின்னஞ்சிறிய காரியமோ பெரும்பெரிய காரியமோ அற்பமான காரியம் நீங்க நினைப்பீங்க, அதனுடைய விளைவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ரொம்ப பெரிய காரியம் நினைப்பீங்க, விளைவு ஒண்ணுமில்லாத அற்பமானதா மாறி போயிடும். அதனால எந்த காரியத்தை செஞ்சாலும் முறையாக ஆலோசித்து தான் செய்ய வேண்டும். இத மார்க்கத்தினுடைய கடமை. இது ஏதோ நம்ம நிர்வாகம் ஜமாத்து சொல்லு நீங்க நினைக்க கூடாது. ஜமாத்து இதை எப்படி சொல்லுகிறது, ஜமாத்துடைய நிர்வாகம் ஏன் இதை சொல்லுங்கன்னா அல்லாஹ் இதைத்தான் சொல்லித்தரான் நமக்கு. மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது வல்லதி இஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமு ஸலாத்த வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய நல்ல பண்புகளை பற்றி அல்லாஹ் பட்டியல் போட்டுட்டு வரும்பொழுது அவங்க தொழுகையை கரெக்டா நிலைநிறுத்துவாங்க. தங்களுக்கு இடையில எந்த காரியம் செய்தாலும் ஆலோசனை செய்துதான் அதை செயல்படுத்துவார்கள். நீங்க நான் யார்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு, இவனை இப்படி கேட்கறவங்க பெரிய அறிவாளியா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இவனுக்கு தெரியாது, இவனை எல்லாம் கூட்டி வைக்கவான்னு பல இடத்துல பல பேர் அசால்ட்டா இருக்கிறீங்க. ஆனா அது நிர்வாக சேர்த்து குறைச்சு போடும். நிர்வாகம் போயிடுச்சு என்று சொன்னால், நிர்வாகிகளுக்கு இடையே ஒத்துழைப்பு கெட்டு போச்சு என்று சொன்னால் நீங்க மறுமையில கிடைக்கிற அந்த பெரிய நன்மை பெற முடியுமா?
நிர்வாகத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் இழந்துருவீங்களே. அப்ப நிர்வாக செட்டப்பு குறையக்கூடாது என்று சொன்னால் முதல்ல எதை செஞ்சாலும் ஆலோசனை பண்ணுங்க. இது மார்க்கத்தினுடைய கடமை நினைங்க. அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய கட்டளை நம்ம புரியணும். இன்னும் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுறான். ஒரு ஷாவருகும் பில் அம்ரு, நபியே உங்களுடைய காரியத்துல அவர்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். ஆச்சரியமா இருக்கு. உண்மையில நம்ம லெவலே எல்லாரோட ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய மேல இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை விட ஒரு சிறந்த கருத்து, அவர்களை விட ஒரு பெரிய அறிவாளி, ரொம்ப ரொம்ப நுணுக்கமா சிந்திக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு நம்ம கற்பனை பண்ண முடியுமா? நபிகளாருடைய தோழர்கள்ல ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து சொல்ல யாராவது இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? மார்க்க ரீதியான விஷயத்தை ஆலோசனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் கட்டளை இட்டுருவான். தொழுன்னு சொன்னதுக்கு பிறகு